உலக பொதுமறையாம் திருக்குறள். பால் அறத்துப்பால். இயல் இல்லறவியல். அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. செக்ஷன் virtue. Chapter group Domestic virtue. Chapter 5 Domestic life. குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். English explanation. He will be called a true householder who is a firm support to the virtues of the three orders in. குறள் 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம். பற்றற்ற துறவிகட்கும் பசியால் வாடுவோர்க்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும். English explanation. He will be said to flourish in domestic virtue who aids the forsaken, the poor and the dead. குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. விளக்கம். வாழ்ந்து மறைந்தோரை நினைவு கூர்தல், வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல், விருந்தோம்பல், சுற்றம் பேணல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளல் எனப்படும் ஐவகை அறநெறிகளும் இல்வாழ்வுக்குரியனவாம். English explanation. The chief duty of the householder is to preserve the fivefold rule of conduct towards the means, the gods, his goods, his relations and himself. குறள் 44. பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல. விளக்கம். பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருள் கணக்கின்றி இருப்பினும் அதைவிட பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் பண்பிலேதான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது. English explanation. His descendants shall never fail who, living in the domestic state, fears vice in the acquisition of property and shares his food with others. குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. விளக்கம். இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை. Explanation in English. If the married life possesses love and virtue, this will be both its duty and reward. குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவதவன். விளக்கம். அறநெறியில் இல்வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட இயலுமோ இயலாது. Explanation in English. What will he who lives virtually in the domestic state gain by going into the other ascetic state? குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. விளக்கம். நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணம் உணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான். English explanation. Among all those who labor for future happiness, he is greatest who lives well in the household state. குறள் 48. ஆற்றின் ஒழுக்கின் அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. விளக்கம். தானும் அறவழியில் நடந்து
பிறரையும் அவ்வழியில் நடக்கச் செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும். Explanation in English. The householder who not swerving from virtue helps the ascetic in his way endures more than those who endure penance. குறள் 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. விளக்கம்: பழிப்புக்கு இடமில்லாத இல்வாழ்க்கை இல்லறம் என போற்றப்படும். English explanation. The married state is truly called virtue. The other state is also good if others do not reproach it. குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். விளக்கம்: தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாக சொல்லப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான். English explanation. He who on earth has lived in the conjugal state as he should live will be placed among the gods who dwell in heaven.